வணக்கம். இன்றைக்கி மாங்காய் இனிப்பு பச்சடி பார்க்க போகிறோம். வாங்க. இது எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கோங்க. தேவையான மாங்காய்க்கு தேவையான பச்சை மிளகாய், காரம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். தோல் சீவி சீச்சு வச்சு மாங்காயை போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. பிறகு கொஞ்சம் தேவையான உப்பு, நூண்டு உப்பு, ரொம்ப தேவையான போடக்கூடாது, கொஞ்சமாக போடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. தேவையான தண்ணி ஊற்றிங்க. இந்த மாங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு மாங்காய் சீக்கிரம் வெந்துடும், ஒரு மாங்காய் அப்படியே முழுசாக கிடக்கும். அப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. வெந்த பிறகு தான் நம்ம வெல்லம் போடணும். முன்னால் போட்டிங்கன்னா மாங்காய் வேகாத, அப்புறம் வாயில் கடிபட்டாலும் நல்லா இருக்காது. அப்புறம் வெல்லம் மாங்காய் புளிச்சிருந்தா கொஞ்சம் வெல்லம் கூட சொல்லும், மாங்காய் புளிப்பு இல்லைன்னா குறைச்சி சொல்லும். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெல்லம் கரையிற வரையும் நல்லா கிண்டி விடணும். வெல்லம் கரைஞ்சிருச்சு, தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மேலே அரிசி மாவு தூவிக்கங்க. அருமையான இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த மாங்காய் பச்சடி ரெடி.